காசிப்பிங் பத்தின்னு சொல்றப்ப இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, மனுஷன் என்னைக்கு பிறந்தானோ அந்த காலத்துல இருந்து காசிப்பிங் இருக்கு. யுவல் நோவா ஹராரி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காசிப்பிங் அப்படின்றது வந்து நம்மளுடைய எவல்யூஷனுக்கு ஒரு கீ. இட்ஸ் அ கீ டு அவர் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பரிணாம வளர்ச்சிக்கே வந்து அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த காசிப் பண்ணதான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாரு. லாங்குவேஜ் வந்து இவால்வ் ஆனதும் கூட இந்த காசிப்பிங்னால தான். இன்னும் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு பேண்ட்ல, அதாவது ஒரு குரூப்ல சில பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல லயன் இருக்கு, எந்த இடத்துல பைசன் இருக்கு, காட்டெருமை இருக்கு அப்படின்ற தகவல்கள், அதாவது எந்த அனிமல்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற தகவல் மட்டும் பத்தாது. அந்த பர்டிகுலர் பேண்ட்ல யாருக்கு யாரை பிடிக்காது, யாருக்கு யாரை பிடிக்கும், யார் யார் கூட தூங்குறாங்க, யாரு ஆனஸ்டா இருக்கிறாங்க, யாரு சீட் பண்றாங்க, இந்த தகவல்கள் எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதுக்கு, அவங்களுடைய உறவுகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபேமிலியில அன்னைக்கு அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே தேவைப்பட்டுச்சு. ஸோ தே காசிப்ட். இன்னைக்கு வரைக்கும் இந்த காசிப்பிங் வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்குது. ஆனா நிறைய இடங்கள்ல நெகட்டிவ் ஆயிடுது. காசிப் பண்றவங்களுக்கு பேர் வந்து காசிப் மாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கட்டும், இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்கட்டும், இந்த காசிப் பண்றவங்கள வந்து சில காலம் எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயங்களை வந்து ஒரு காலகட்டத்துல அவங்க யாரு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். இந்த காசிப் மாங்கர்ஸ் வந்து ஒருத்தங்களை பத்தி தவறா பேசி அந்த பேசப்படுறவங்க அடையிற ஹர்ட்டை விட இவங்க வந்து அந்த காசிப் மாங்கர்ஸ் அடையிற ஹர்ட் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத வந்து இவங்க நினைச்சு பார்க்க தவறிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். எங்கெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கட்டாயம் காசிப் இருக்குதான் செய்யும். ஆனா அந்த காசிப்பிங் வந்து மற்றவங்கள பாதிக்காம இருக்கிற வரைக்கும் அது வந்து பிரச்சனை கிடையாது.